எம்எஸ்டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது தற்போதைய அரசு ஊழியர்களுக்கும் வருங்கால அரசு ஊழியர்களுக்குமான ஒரு வீடியோ. நேற்று 8th பே கமிஷன் பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது. மத்திய அரசோட அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசு வெளியிடும். சரிங்களா? அதாவது 8th பே கமிஷன் ரெக்கமெண்டட் பண்ணதுக்கு அப்புறம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணும்போது மாநில அரசும் அதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அனைத்து மாநில அரசாங்கங்களும். தமிழ்நாடு எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன உடனே தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உடனே பே கமிஷன் போட்டுட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2026 சேலரி இன்க்ரிமெண்ட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மத்திய ஊழியர்களும் மற்றும் இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அனைவருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துலையும் சேலரியை ஃபிட் அண்ட் ஃபேக்டர் செக் பண்ணிட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் உள்ளது இன்ஃப்ளேஷனால. அதாவது இன்ஃப்ளேஷனா எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக தேவைப்படும் அனைத்து உணவுப் பொருட்கள் அப்புறம் பண்டங்கள். சரிங்களா? உணவுப் பொருட்கள் பண்டங்கள், வெங்காயம், துவரம்பருப்பு, ஈவன் கோல்டு, சின்ன சின்ன எதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் அதோட விலையேற்றங்களை இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணி சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. ஏன்னா வெறும் அதே சேலரி இன்க்ரிமெண்ட் 3% வச்சுட்டே ஒரு அரசு ஊழியரால் குடும்பத்தை ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது. இன்னைக்கே தெரியும், இன்னைக்கு கோல்டு ரேட்டு 1 கிராம் 7450 ரூபாய். அதாவது நியர்லி ஒரு சவரன் 60,000 ரீச் பண்ணுது. அப்போ ஒரு அரசு ஊழியரால ஒரு மாசம் சம்பளத்தை வச்சு ஒரு பவுன் வாங்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு ரேட்டு செக் பண்ண முடியாது. ஒரு 2400 கிரேட் பே வாங்குற குரூப் சி எம்ப்ளாயால ஒரு மாதம் சேலரி யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பவுன் வாங்கவே முடியாது. சரிங்களா? அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி, 2400 இருக்கட்டும், 4200 கிரேட் பே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது 35,600 ரூபா பேசிக் சம்பளத்துல உள்ளவங்க வாங்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் சேலரியை போயிட்டு ஒரு பவுனுக்காக செலவு பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி ஒரு சில ஃபிட்மெண்ட் ஒரு ஃபேக்டர் செக் பண்ணிட்டு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அரசு இருக்கும். அது கொடுத்தும் ஆகணும், காலத்தையோட கட்டாயம். சரி, வாங்க இப்ப பே கமிஷனோட வரலாற்று பார்ப்போம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் யூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் யூஸ் ஆகும். முதல் பே கமிஷன் எப்போ போட்டாங்கன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி போட்டப்பட்ட பே கமிஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பே கமிஷன். சரிங்களா? 1946 அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? 1946 அதோட சேர்மன் யார்? மூன்றாவது பே கமிஷன் 1973, அதோட சேர்மன் JMM சின்ஹா. நான்காவது பே கமிஷன் 1986, சேர்மன் RS கோஷ். ஐந்தாவது 1996, S ரத்னவேல் பாண்டியன். ஆறாவது பே கமிஷன் 2006, ஜஸ்டிஸ் BN கிருஷ்ணா. ஏழாவது பே கமிஷன் 2016, ஜஸ்டிஸ் AK மாத்தூர். 2026 சேர்மன் என்ன அனௌன்ஸ் பண்ணல. ஸோ 7 சேர்மன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாதான் நீங்க ஆன்சர் பண்ணலாம். 2026 இன்னும் சொல்லல. அடுத்து வாங்க, ஒவ்வொரு பே கமிஷனோட எவ்வளவு பர்சன்டேஜ் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். இது குரூப் டி போஸ்ட், அதாவது குரூப் 4ன்னு சொல்ற குரூப் டி லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான மினிமம் பேசிக் பே. ஸோ எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னு பார்ப்போம். 1946 ரூபாய் 55 ரூபா சொல்லியிருந்தாங்க. 1959 அதுல இருந்து 14.2% இன்க்ரீஸ் பண்ணி 80 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்லி வேரி ஆகும். அந்த அப்படியே அந்த பர்சன்டேஜ் படி வராது. அப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன் பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்கும். 1973 20.6% இன்க்ரீஸ் பண்ணி 196 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 86 நான்காவது பே கமிஷன்ல 750 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 96 ஐந்தாவது பே கமிஷன்ல 2550 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 2006 ஆறாவது பே கமிஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஃபிட் அண்ட் ஃபேக்டர்ன்ற ஒரு ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ மினிமம் பேசிக் பே 7000 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 2016 ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.57 சொல்லி மினிமம் குரூப் டி பேசிக் பே 18,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏழாவது பே கமிஷன்ல. சரிங்களா? லெவல் அப்போ லெவல்ன்ற ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏழாவது பே கமிஷன்ல தான் கிரேட் பே. ஆறாவது பே கமிஷன்ல கிரேட் பே சொல்லியிருந்தாங்க. ஏழாவது பே கமிஷன்ல லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்பெல்லாம் லெவல் தான். சரிங்களா? கிரேட் பே கிடையாது. ஆறாவது பே கமிஷன்ல லெவல் கிரேட் பே சொல்லியிருந்தாங்க. 2200, 2400, 4200, 4800 கிரேட் பே சொல்லியிருந்தாங்க. ஆனா 2016 ஏழாவது பே கமிஷன்ல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது லெவல் 1க்கான சேலரி 18,000. சரிங்களா?
அதாவது 1800 கிரேட் பே உள்ளவங்களுக்கு. 2026ல வந்து எக்ஸ்பெக்டட் எவ்வளவு எக்ஸ்பெக்டட்னா 2.28 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து 2.28. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 34 இருக்கலாம், 34 கொடுப்பாங்களான்ற டவுட் தான். 25ல இருந்து 35க்குள்ள எந்த ரேஞ்ச் வேணா மாறலாம். ஸோ சேலரி எக்ஸ்பெக்ட் வந்து 41,000 சொல்லியிருக்காங்க. என்னடா 18,000 41,000 நினைக்காதீங்க, ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா 7வது பே கமிஷன்லயே பேசிக் பே எவ்வளவு கேட்டிருந்தாங்க, அனைத்து மத்திய ஊழியர் சங்கங்கள் எவ்வளவு கேட்டிருந்தாங்கன்னா 35,000 ரூபாய் கேட்டிருந்தாங்க அந்த வருஷமே. 2016ல 35,000 கேட்டிருந்தாங்க. ஆனா மத்திய அரசு அது வழங்கவே இல்லை. தரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டு தரவே இல்லை. 18 மாசம் ஹச்ஆர்ஏ அரியர்ஸும் தரேன்னு சொல்லிட்டு அதுவும் தரவே இல்லை. இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிராபேக் இருக்கு அவங்களோட சேலரிலாம். இது எல்லாருக்கும் தெரியாது, சாதாரண மக்களுக்கு வந்து இது தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம், சரிங்களா? அதே மாதிரி கொரோனா டைம்ல 18 மாத டிஏகளும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் தரல. எல்லாம் சொல்லுவாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து வேலை உறுதி தான், ஆனா சம்பளம் உறுதியா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு சில இடத்துல கை வச்சிடறாங்க. அது வந்து அந்தந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தாதான் தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உனக்கு என்னப்பா நிரந்தர வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வரவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிரந்தர வருமானத்துல கை வைக்கும் போது அவங்களால எப்படி அதை ஓட்ட முடியும்ன்றது. டிஏ 18 மாதம், ஹச்ஆர்ஏ 18 மாதம் ஃப்ரீஸ் பண்ணனால இந்த 10 வருஷத்துல ஒரு மத்திய அரசு ஊழியருக்கு குறைந்தபட்சம் ஒரு 72,000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், இல்ல 10,000 ரூபாய் வைங்க. அந்த மாதிரி 10,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி வரல, சரிங்களா? அப்ப கனெக்ட் பண்ணுங்க. மாசம் 1,000 ரூபாய் வந்து இப்ப கவர்மெண்ட் கொடுக்குது இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட், அது எவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி மாசம் 1,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கட் பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய டிராபேக்கா இருக்குன்றது அரசாங்கம் உணர்ந்து மத்திய அரசு ஊழியர்களும் சரி, மாநில அரசு ஊழியர்களும் சரி, அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் டி, ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் 4. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு மினிமம் பேசிக் பே கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஒரு குரூப் டி போஸ்ட்டுக்கு குரூப் டி எம்ப்ளாயிஸ் தான், குரூப் 4 எம்ப்ளாயிஸ் தான் அதிகமா இருப்பாங்க. குரூப் 2 குறையும். அதுக்கப்புறம் குரூப் 1 ஒரு சம் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. ஆனா குரூப் 4 தான் ஒரு 80% எம்ப்ளாயிஸா இருப்பாங்க, சரிங்களா? அது மாதிரி குரூப் டி தான் லட்சக்கணக்கில், அதாவது 80 லட்சம் பேர் வந்து குரூப் டியா தான் இருப்பாங்க. 60ல இருந்து 80 லட்சம், சரிங்களா? பாக்கி இருக்கிற ஒரு 10 லட்சம் எல்லாம் குரூப் 2, அதாவது அங்க வந்து குரூப் சி, குரூப் பியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஏ கேட்டகரி வந்து 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேசிக் பேசுறதை விட அதிகமா இருக்கிறவங்கள பத்தி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த குரூப் டியோட சம்பளத்தை நான் சொல்லியிருக்கேன், 41,000 சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ப்போம். 2 கேட்டகரி பார்ப்போம், ஒன்னு குரூப் 4, இன்னொன்னு குரூப் 2 பார்ப்போம். குரூப் 4 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்களும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 96 5th பே கமிஷன்ல எவ்வளவு வந்திருக்குன்னா ஆவரேஜா 3,200 ரூபாய் கிடைச்சது. 2006 6th பே கமிஷன்ல 7,600 ரூபாய், அதாவது 5,200 2,400 கிரேட் பே போட்டு 7,600 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ வந்து எவ்வளவு ஃபிட்மெண்ட் பண்ணி 1.57, அதாவது இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 2.57, அங்க 157 இந்த ரேஞ்ச் இருந்தது, சரிங்களா? 6வது பே கமிஷன்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபிக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 7,600 ரூபாய். 7th பே கமிஷன் வந்து லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதான் அங்க கிரேட் பே 6th பே கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 7th லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 6th வந்து கிரேட் பே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 7th வந்து லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் லெவல் கிரேட் பே எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட் வேற. அது இருக்கிற எம்ப்ளாயிஸும் தெரியும், வரப்போற எம்ப்ளாயிஸும், அதாவது வருங்கால அரசு நீங்களே தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ 6th பே கமிஷன்ல 7th பே கமிஷன்ல தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 2,400 கிரேட் பேக்கு லெவல் பாத்தீங்கன்னா லெவல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட பேசிக் பே வந்து 19,500 ரூபாய், சரிங்களா? 2,400 கிரேட் பேக்கு 7th பே கமிஷன்ல 19,500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 8th பே கமிஷன்ல வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல, ஒரு 27ல இருந்து 30,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 6,000 ரூபாய், 5,000 இருந்து ஒரு 7,000 ரூபாய், 8,000 வரைக்கும் சம்பளம் வந்து இன்கிரிமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வந்து ஒரு குரூப் 4 சேலரிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பண்ணலாம். இதை நீங்க ஒரு எடுத்து நல்லா எக்ஸாம் நல்லா படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதாவது நான் சொல்லியிருந்தேன் 2025 நியூ இயர் அப்போ சொல்லியிருந்தேன் நல்லா ஒரு ஆண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு உங்களுக்கு நல்லது ஒரு ஆண்டா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும், 6,000, 7,000, 10,000 தான்.
ஆனா நீங்க 19,500 நினைச்சிட்டு உள்ள வர இடத்துல 30,000 உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பாத்துக்கோங்க. பேசிக் பே 10,000 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் டிஏ இருக்கு, அப்புறம் ஹச்ஆர்ஏ இருக்கு. டிஏ ஜீரோல ஸ்டார்ட் ஆகும், ஆனா டிஏ இருக்கு, ஹச்ஆர்ஏ இருக்கு, மத்த அலவன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 13,000 14,000 வரும். அதாவது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு 6,7ன்றது உங்களுக்கு டபுள் த அமௌண்டா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கி இந்த சேலரிக்கு வந்துடணும். அடுத்து குரூப் 2 பாருங்க. குரூப் 2 போஸ்ட்க்கு வந்து ஃபிஃப்த் பே கமிஷன் வந்து 5,300 பேசிக் பே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த சிக்ஸ்த் பே கமிஷன் வந்து 9,300 கிரேட் பே இன்ட்ரடியூஸ் பண்ணி 4,300 அப்படின்ற கிரேட் பேக்கு 11,600 இருந்தது. சரிங்களா? அடுத்து வந்து செவன்த் பே கமிஷன் வந்து லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணி 35,600 சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நியர்லி வந்து ஒரு 50,000 இருந்து 54,000 வரைக்கும், அதாவது 48,000 இருந்து 54,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ குரூப் 2 வந்து இப்போ ஒரு என்னடி இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த மாதிரி போஸ்டிங் 35,000 சொல்லிட்டு போனவங்க அடுத்த வருஷம் வர குரூப் 2ல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா 54,000 சேலரின்னு சொல்லிட்டு உள்ள போகலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து நீங்க வீணாக்க கூடாது. நல்லா படிச்சு கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணுன்றது எம்எஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட ஒரு அவா. சரிங்களா? ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கலாம். ஸோ நீங்க கிளியர் பண்ணி குரூப் 2 போஸ்ட் வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப் 2 போஸ்ட், அப்படி முடியாதவங்க குரூப் 4 எல்லாம் கிளியர் பண்ணி வாங்குங்க. சரிங்களா? அதுமாதிரி குரூப் 2 ஏ போஸ்ட்டுக்கும் நல்ல சேலரி வரும். ஒரு 37,000 40,000 வரைக்கும் ரேஞ்சில் வரலாம் குரூப் 2 ஏ போஸ்ட். சரிங்களா? 40,000 வரைக்கும் வரலாம். ஸோ இது ஒரு நல்லதொரு பண்ணாத வாய்ப்பா இருக்கு. இதை பயன்படுத்தி நீங்க வந்து வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற வேண்டும்ன்றது எங்களோட வேண்டுகோள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.